உங்கள் பிள்ளையோட ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தூரம் பேசுகிறோம்? மனைவி கூட பேசுகிறாமா? அண்டை அயலார் வீட்டில் பேசுகிறோமா? ஒரு முறை வைரமுத்து தான் சொன்னார், இப்போல்லாம் செல்ஃபோன் வந்த பிறகு அமெரிக்கா அண்டை வீடாகி விட்டது. நினச்சா இப்போ அமெரிக்காவில் பேசலாம், ரொம்ப தவிர யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அவர்கிட்ட பேசுனா தான் கோக்குமாக்கா பேசுவார். ஆனால் அமெரிக்கா அண்டை வீடாகி விட்டது. அண்டை வீடு அமெரிக்கா ஆயிடுச்சே. வீட்டுக்குள்ளேயே கூகுளில் தானே தேடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கூகுளுங்க. முடிச்சு மனப்பாட அறிவு தான் அறிவுன்னு நான் சொல்ல எப்போ நம்புறவன் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமா கூகுளு? நான் மதுக்கூர் ராமலிங்கம்னு போட்டிருக்கேன். திருத்துறைப்பூண்டியில் உங்களுக்கு தெரியும், எழில் முதல்வன் மா ராமலிங்கம்னு எங்கள் ஐயா. அவர் எனக்கு யாரோ எப்படியோ ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்கில் என் பேரை அடித்தா அவர் பயோடாட்டா வந்துடுதுங்க விக்கிபீடியாவில். எனக்கு வயசு இப்போ 61 தான் ஆகுது. ஆனால் என்ன ஒரு மேடையில் நான் பேச போயிருக்கேன், சொல்கிறாரு, ஐயா திருத்துறைப்பூண்டியில் பிறந்தவர். நான் சொன்னேன், எத்தனை ஊர்லாம் நான் பிறக்கிறது? ஐயா சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். நான் அப்படி விருது எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வாங்கின சிங்காரவேலர் விருதே ஒரு சிக்கலாக போயிடுச்சு. ஏன்னா சிங்காரவேலருக்கு விருது கடந்த ஆண்டு கொடுத்தாங்க. எங்கள் சின்னம்மா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிச்சு, தம்பி என்னமோ உனக்கு கொடுத்துருக்காங்களாம்ல, என்னடான்னு கேட்டுச்சு. அதாவது என்ன என்னமோ ஒன்று பேப்பரில் நியூஸ் ஓடி இருக்கு. ஆமாம்மா, இது மாதிரி சிந்தனை சிப்பி சிங்காரவேலர் விருது கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லடா, உங்கள் அம்மா கூப்பிட்ட சிக்கல் முருகன் உன்னை கைவிடலை அப்படின்னுச்சு. நான் உடனே சொன்னேன், நீ சொல்கிற சிக்கல் சிங்காரவேலர் வேறம்மா, இவர் சென்னைக்காரர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவர், மேதினை முதல்ல கொண்டாடினவருமா, பெரிய சிந்தனையாளர்னு 3/4 மணி நேரம் மூச்சை பிடிச்சி சொல்கிறேன். எல்லாம் ஒன்று தான், போன வைடா, தேவையில்லாமல் பேசாதேன்றிச்சு. இப்போ எனக்கே குழப்பமாக இருக்கு, நான் வாங்கினது சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் விருதா சிக்கல் சிங்காரவேலர் விருதா அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்னு எனக்கு கூசாமல் சொல்கிறாய். இதை விட ஐயாவுக்கு 90 வயசு ஆனாலும் இன்னும் இளமையோடு இருக்கிறார். நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ ஆகலைங்க, பேசாமல் இருக்காங்க. நீங்கள் எதையுமே சொல்லிட மாட்டீங்க, இவ்வளோ தன்னடக்கம் ஆகாது. இல்லை என்ன கெல்ட்டு போய 90 வயசுங்கிற அவன் நான் சொல்கிறத நம்ப தயாராக இல்லைங்க, விக்கிபீடியா சொல்கிறத நம்புகிறான். ஐயா பாரதேசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தார். நான் சொன்னேன், தெரிஞ்சா இவனை கேஸ் போடுவாங்கடா. ஒரு எதையுமே வந்துங்க அதில் சொல்லிட்டா உண்மையை நம்புகிறான். இதுக்கு அடுத்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இது வந்துருச்சு, சாட் சிடிபிலாம் வந்துருச்சான். அதில் ஒருத்தன் மதுக்கூர் ராமலிங்கம் அடிச்சிருக்கான். இவர் அதிமுகவை சேர்ந்தவர்னு அடிச்சிட்டு வருது. அதில் ஏடா ஒரு 45 வருஷம் வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணிட்டியடா. அதனால் என்னங்க, மனுஷனுக்கு மனுஷன். அதுதான் நான் அந்த தலைப்பு கொடுத்ததுக்கு காரணமே அதுதாங்க. நீங்கள் ஒரு சிற்பி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். சர்ப்ப நரகம்னு ஒரு கவிதை தொகுப்பு, ஒரே எளிய கவிதைங்க. என்ன தெரியுமா, ஒரு விஞ்ஞானி ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சிருப்பார். இப்போ பின்னால் எந்திரன் படம்லாம் முன்னாலே எழுதிட்டார் சிற்பி ஐயா. என்ன சொன்னாலும் செய்யுங்க. டீ கொண்டு வானா டீ போட்டு வரும், கதவை சாத்தினா கதவை சாத்தம், போய் பைப்பை மூடுன்னா மூடும், எது சொன்னாலும் கேட்கும். எந்திரனுக்கு முன்னோடி. அநேகமாக நான் காலேஜில் படிக்கிறப்ப சிற்பி ஐயா அந்த கவிதை எழுதியிருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணுவார், அந்த அவருடைய விஞ்ஞானியின் குழந்தை தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர் ஏதோ ஒரு படிச்சுக்கிட்டு ஞாபகத்தில் கதவை மூடும்பார். இந்த குழந்தை வருவது தெரியாமல் அது என்ன பண்ணிடும், அந்த ரோபோட் கதவை மூடிடும். அந்த கதவுக்கு இடையில் சிக்கி அந்த குழந்தை இறந்து போய்விடும். இந்த விஞ்ஞானி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாருங்க. நான் கண்டுபிடிச்ச ஒரு சாதனம் எனக்கே வினையாகி போயிடுச்சேன்னு சொல்லி அப்போ போய் அது கையை கட்டி கொண்டு கேட்கும், பாஸ் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொல்வார், மிருகமே, எந்திர மிருகமே, அழுது தொலை அல்லது அழிந்தாவது போ அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். நீங்கள் அதை விட அறிவில் குறைந்தவன் மனிதனாக இருந்தால் கூட ஒரு குழந்தை வருகிற நுண் உணர்ச்சி தெரிந்தவுடன் நம்ம கதை மூடி இருக்க மாட்டான்ல. எனவே அறிவும் அறிவியலும் சந்திக்க வேண்டிய எல்லை ஒன்று இருக்கிறது. இப்போ கூட சந்திராயனுக்கு நம்ம விட்டோம், போய்ட்டு தென்பகுதியில் போயிடுச்சு. அதுக்கு நம்ம இப்போ சிவசக்தி நகர்னு பேரெல்லாம் வச்சாச்சு, கூடிய சீக்கிரம் பிளாட்டெல்லாம் போடுவோம்னு வைங்க. நிலா எல்லாருக்கும் பொதுவானது. இப்போவே ஒருத்தர் அமெரிக்காக்காரங்க பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானா, முடிஞ்சால் நீங்கள் 2 சென்ட்டை வாங்கி போடுங்க. ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நிலா வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள். அன்றைக்கி 2 பேர் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்காங்க. மணல் கொள்ள மணல் கணக்கு போல இருக்க 2 ராக்கெட்டை பிடிச்சாது எப்படியும் அடிச்சிடணுமையா. ஏன்னா இங்கே முடிச்சுட்டாங்க. இப்போ நிலாவை முடிச்சுட்டோன்னு பார்க்குறாங்க. சரி, சிவசக்தி நகரில் ஆளுக்கு ஒரு பிளாட் வாங்கி போடுவோன்னு வைங்க. ஆனால் எது தெரியுமா, அறிவுங்கிறது வேறு, அறிவியல் வேறுங்க. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். முதல்ல அமெரிக்கா மனுஷன் அனுப்புனா, சோவியத் ரஷ்யா இதை அனுப்புனுச்சுங்க, ஒரு விண்கலத்தை அனுப்புனுச்சு. அப்போ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, அதுக்கு முன்னால் சர் சி வி ராமன், மிகச்சிறந்த அறிவியலாளர், இந்தியாவின் பெருமை, ராமன் விளைவுக்காக நோபல் பரிசு வாங்கியவர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா இப்படி ரஷ்யாக்காரன் அனுப்பின விண்கலம் போய் நிலாவில் இறங்கிடுச்சா, என்னையா நினைக்கிறீங்க? சர் சி வி ராமன் சொன்னார், இதெல்லாம் ரொம்ப தப்பியா அப்படின்னார். நான் சிவசக்திக்கு முன்னோடி அவர். ஏன்னு கேட்டாங்க.
என்னையா நிலா வந்து சந்திரன் வந்து பெருமானுடைய தலையில் இருக்குது, அங்கே போய் அடியை வச்சு அவர் தலையிலே வச்ச மாதிரி ஆகாதா, ஒரு லெவலாக தான் ஏன் போகணும்ட்டார். நோபல் பரிசு வாங்கினவர். ஏன்னா ரொம்ப பெரிய மேதைகள் பூரா அப்படி தாங்க இருப்பாங்க. அவர் நோபல் பரிசு வாங்கின காசு எங்கே தெரியுமா போட்டார்? ஒரு நல்ல ஸ்டேட் பேங்கில் போட்டுருந்துருக்கலாம், அப்போ இந்தியன் பேங்கில் போட்டுருந்துருக்கலாம். என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் கூடுதல் வட்டி தரேன்னு பெங்களூரில் ஒரு ஃபைனான்ஸ்காரன்ட்ட போட்டு விட்டார். அவர் சர்சிவி ராமன் ஏற்கனவே ராமன் போட்டிருப்பார். அவன் மொத்த அமௌண்ட்டையும் ஆட்டையை போட்டு இன்னொரு ராமத்தை சேர்த்து போட்டு போயிட்டேன். அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, ராமன் விளைவு தெரியும், ஃபைனான்ஸ் விளைவு தெரியாமல் போச்சடா அப்படின்னாராம். அவர் மேதை, ஒரு குழந்தை மாதிரி ஏதோ போயிட்டார். அப்படி இதை எடுத்துங்க, இந்த பக்கம் வாங்க, சீனை கட் பண்ணுங்க. பட்டுக்கோட்டையார் 3ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கார். மாயாண்டி பாரதின்னு ஜனசக்தியில் துணை ஆசிரியராக இருந்தவர் பட்டுக்கோட்டையிட்ட ஓடி வந்து, கல்யாணம் நம்ம ஆளுங்க அனுப்பின விண்கலம் நிலாவில் போய் இறங்கிருச்சியா, நாளைக்கு பத்திரிக்கையில் பக்கம் கவிதை தான் போன எழுதிக்கூடியார். பட்டுக்கோட்டைக்கு என்ன ஒரு பிரச்சனை என்னங்க, பாட்டு அருமையாக எழுதுவார். இந்த பல்லவின்னு சொல்லுவோம்ல, 4 வரி அது அவ்வளோ ஈஸியாக பிடிபடாது. அவருக்கு கிடந்து பாயப்படாண்டுவார். SS ராஜேந்திரன் மணிமகுடம்னு படம் எடுத்தார். இவர்கிட்ட பாட்டு எழுத கொடுத்துட்டார். இவருக்கு வரவே மாட்டேங்குது. அந்த இவர் சொல்லியிருக்காரு இசையமைப்பாளர், ஏங்க இவர்கிட்ட போய் கொடுத்தீங்க, இன்னும் வேறு யார்ட்டையும் கொடுத்தா டக்குன்னு எழுதி கொடுத்துருப்பாரு. 10 நாளாக போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கிறாரு, பல்லவி வரலைங்கிறாரு. SSR நேராக வந்து, எப்பா கல்யாணம் என்னையா உன்னை நம்பி கொடுத்தேன், இன்றைக்கி நான் போக மாட்டேன்யா, பக்கத்திலேயே இருப்பேன்யா, நீ எழுதி தரணுமேனார். அண்ணே பாட்டு வந்துருச்சுண்ணே அப்படின்னாரான். என்னையா பக்கத்தில் இருப்பேன், பார்த்து பார்த்து ரசிப்பேன்னு அந்த பக்கத்தில் இருப்பேங்கிற வார்த்தை கிடைக்காம தான் அவர் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அது மாதிரி தான் ஒருத்தர் கொண்டு போய் பட்டுக்கோட்டையை வச்சு பாட்டு எழுதுங்கிறாரு, பாட்டு வரமாட்டேங்குது. மாயாண்டி பாரதி போய் கேட்ட உடனே இந்த எழுதி தரேன்னு அவர் இந்த ப்ரொடியூசர் கொடுத்த பேப்பரில் விறுவிறுன்னு எழுதுறாரு. ப்ரொடியூசர் சொல்கிறார், கொஞ்சமாவது நியாயமாக இருக்காயா, ஏயா கம்பெனியில் 4 நாளாக ரூம் போட்டு சாப்பாடு போட்டு தங்க வச்சு பாட்டு எழுத கொடுக்குறேன், நீ அங்கேருந்து வந்து அவர் விறுவிறுன்னு எழுதுறாரு, எப்படி ஆனார்? இவர் சொன்னார், யோ என்ன விலைக்கு வாங்கிவிட்டேன்னு நினச்சியா, என்ன ஒரு ரூம் போட்டு கொடுத்தா விலைக்கா வாங்கிவிட்டேன், நான் மார்க்கெட்டு இருந்தால் தாண்டா நீ பாட்டு எழுத கூப்பிடுவேன், மார்க்கெட்டு இல்லாட்டியும் அவர் பாட்டு எழுத கூப்பிடுவார், அதான் உனக்கும் அவருக்கும் வித்தியாசம். அப்படி பட்டுக்கோட்டை எழுதிய பாட்டு தான் சந்திரனை தொட்டதென்று மனித சக்தி, இந்திரன் தான் விண்ணாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி என்று உடனுக்குடன் பட்டுக்கோட்டையார் எழுதி கொடுத்தார். ஏன்னா மரியாதைக்குரிய சர்சிவி ராமன் ஐயாவுக்கு அறிவியல் தெரியும், பட்டுக்கோட்டையாருக்கு பகுத்தறிவு தெரியும். அறிவியல் வேறு, அறிவியல் பார்வை வேறு.